ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்துட்டு ரொம்பவே அதிக சுவையோடு இருக்குங்க. இது வந்துட்டு எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே சூப்பராக மேட்ச் ஆகும். அப்புறம் சாம்பாருக்கு, அப்புறம் வந்துட்டு மோர் சாதம், அடுத்து எல்லா குழம்புகளுக்குமே வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்குமே வந்துட்டு நம்ம ரோல் பண்ணி சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இது காய் கட் பண்ணுற நேரம் மட்டும்தாங்க இந்த கிழங்கு. மற்ற டைமில் செய்கிற வந்துட்டு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களை வந்துட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எந்த ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்குமே இது வந்துட்டு ஏற்ற உணவுங்க. இப்போ வந்துட்டு ஒரு இரும்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் வந்துட்டு நல்லா காஞ்சு வரட்டுங்க. அந்த ஆயில் காயாமல் நம்ம போட்டுறக்கூடாதுங்க. ஏன்னா ஆயில் காயாமல் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்று ஒட்டிக்கும். அதனால் வந்துட்டு பாத்திரமே வந்துட்டு கொஞ்சம் இரும்பு பாத்திரம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு, நல்லா சுருள ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச பின்னாடி இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, கொஞ்சம் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆனால் வந்து இவ்வளோ உருளைக்கிழங்குக்குமே இது வந்துட்டு போதுமானது தாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. கலந்து விடலை அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணெய் வந்து அந்த உருளைக்கிழங்குக்குள்ளே போன பின்னாடி தான் வந்துட்டு ஒன்றோடனு ஒட்டாமல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மொத்தமாக வந்துட்டு சேர்ந்துக்குங்க. அதனால வந்துட்டு அப்பப்போ நீங்கள் வந்துட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு சிம்லெலாம் வைக்க தேவையில்லைங்க. இந்த டைமில் வந்துட்டு நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் உப்பு சேர்த்தாச்சு. தூள் உப்பே சேர்த்துக்கலாங்க. கல் உப்புன்னு சொன்னால் அதில் கரையாது, அதனால வந்துட்டு நம்ம தூள் உப்பே சேர்த்தாச்சு. இப்போ நான் ஒரு 6 பூண்டு பற்களை வந்துட்டு தோல் உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த வெள்ளைப்பூடு சேர்த்தோன்னா அதோட வாசனை வந்துட்டு அந்த உருளைக்கிழங்கோட கலந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இப்போ வந்து நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போடுறேன். நான் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் தாங்க போடுறேன். இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு காரம் கொஞ்சமாக போட்டாலுமே ஜாஸ்தியாக தெரியும். அதனால் வந்து உருளைக்கிழங்கு எப்போவுமே காரம் கம்மியாக போடுற நல்லதுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு இவ்வளோ இருக்குது, இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்துட்டு கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப ஜாஸ்தி போட்டாலும் காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். இது வந்து டேஸ்ட்டு, அந்த காரம் எல்லாமே பாருங்கள், கலர் பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. அந்த பூண்டோட வாசனை, அந்த உருளைக்கிழங்கோட அந்த பாருங்கள் இப்போ நல்லா கிறிஸ்பி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த சுருள கிண்ட அது நல்லா மசாலாவோடலாம் சேர்ந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு பாருங்கள். பார்க்கும்போதே வந்துட்டு சாப்பிடணும்னு தோணுது. அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா இருக்குங்க. இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மசாலா பொடி போட்ட பின்னாடி வந்துட்டு நம்ம சிம்மில் வச்சு தான் கிளறணும். ரெடி ஆயிடுச்சுங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பரான முறையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.